ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துடலாம். நேற்று ஒரு 410 பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருந்தது. ஸோ 400 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் எய்தர் சைடு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நேற்று க்ளோசிங்லேருந்து நியராக ஒரு 250 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு டவுன் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பாயிண்ட் வந்து ஐயாயிரம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வால்டைல், நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் வால்டைலாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்ன்ட்டு. அது எந்த அளவு அப்படின்னா இன்றைக்கும் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் கம்மி ஆகலை அப்படின்றது தான் உண்மை. ஃப்ரைடேவும் கம்மியாகலை, இன்றைக்கும் கம்மியாகலை. இன்றைக்கி ஆக்சுவலாக நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபாலேருந்து 17 ரூபா வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல்லர்ஸால் பெருசாக வந்து காசு பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஏன்னா அவ்வளோ வால்டைல் மார்க்கெட்டில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நிஃப்டிக்கு ஒரு 417 பாயிண்ட்டுக்கும் அண்ட் சென்செக்ஸ்க்கு ஒரு 1023 பாயிண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. ஸோ இது வந்து அதிகம் தான். ஓகேங்களா? கண்டினியூவாக லாஸ்ட் 2 டேஸாக இதே ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் ஏதோ வந்து நினைக்கிறாங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வச்சு செய்யும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ லாஸ்ட் ஒரு 3 to 4 சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எடுத்தோனாலே தெரியும். போன வாரம்லாம் ரொம்ப வந்து மோசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்றது வந்து ப்ரீமியம் ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன மாதிரி வந்து ஒரு ஐடியா இல்லைனா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு வெறும் அயன் ஃப்ளை எடுத்தாலே நல்ல கேமு. ஓகேங்களா? 4000 ரூபாய்க்கு 15000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரேஞ்ச், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 800 பாயிண்ட்டுக்கு வந்து ரேஞ்செலாம் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இஃப் இன்கேஸ் அதுக்குள்ளே மார்க்கெட் முடிகிற பட்சத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி வால்டைல வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் யூஸ் பண்ணணும். எந்த சைடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் டேரெக்ஷன் வந்து எடுக்க முடியாது அப்படின்றதுனால எடுக்கலாம். கால் பட்டர்ஃப்ளை மாதிரியும் புட் பட்டர்ஃப்ளை மாதிரியும் எடுக்கலாம். பட் அதுக்கு அந்த சைட் டேரெக்ஷன் வேணும். ஸோ அதுக்கு பெட்டராக வந்து போத் சைடு வந்து பார்த்திங்கன்னா அயன் ஃப்ளை மாதிரி கூட தாராளமாக எடுத்துக்கலாம். பட் நல்ல ப்ரீமியம் மார்க்கெட்டில் பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய வால்டைல் நாளைக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது டெரிவேட்டிவ்ஸில் நியராக ஒரு 98 ஸ்டாக் வந்து லாங்காகவும் ஒரு 87 ஸ்டாக் வந்து ஷார்ட்டாகவும் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 52-55% வந்து லாங் சைட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஷார்ட் ஒரு மாதிரி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 பாயிண்ட் 230 பாயிண்டில் இறங்கிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்றது தான் விஷயம். மார்னிங் வந்து நிறைய ஹெவி செல்லிங் இருந்தது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிடுச்சு. பட் இந்த ரெக்கவரில் கூட யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் டவுன் ஆச்சு. பட் நம்ம மார்க்கெட் வந்து நல்லாவே ரெசிலியன்ட் ஆச்சு. இதுக்கு காரணம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். ஸோ பேங்க் நிஃப்டி இறங்குச்சு காலையில். பட் ஆஃப்டர்நூன் மேலே அது ரெக்கவர்னால மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் வந்து டஃப்பாக இருந்திருக்குமானா எஸ் அஃப்கோர்ஸ் செல்லர்ஸ்க்கு மார்னிங்லேருந்தே டஃப்பு தான். ஸோ 800 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன ஸ்ட்ராடல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 1200 அதிகம். ஒரு 400 ரூபா இன்ட்ராடேல அதிகம் அப்படின்னா அதுவும் பிஃபோர் எக்ஸ்பைரின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மார்னிங் மார்க்கெட் இறங்கும்போது ஹெவியாக கால் செல்லிங் இருந்தது. ஸோ ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது புட் செல்லிங் ஹெவியாக இருந்தது. ஸோ இதனால் கண்டிப்பாக காலைல ட்ரேட் எடுத்தவங்க ஈவினிங் வெளியே வரும்போது லாஸ் தான் ஆகிருக்கும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். பட் அந்த 80,800ன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கால் ஆப்ஷனில் இன்னுமே ஒரு 2,30,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே செல்லர்ஸ் ஏன் வந்து காலையிலே ஒரு ஓப்பனிங்லேயே மார்க்கெட் அங்கே இருந்ததுனால அங்கே ஒரு பொசிஷன் வந்து பில்டப் பண்ணப்பட்டிருந்தது. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மார்க்கெட் அங்கே வரலாம் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி. பட் இன்றைக்கி ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா 945 உடஞ்சிருச்சு இந்த விவேப்பும் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேட்டாக தான் இருந்தது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 2 காலுக்கு அகெயின் உடையிற மாதிரி இருந்தது. பட் உடையில. ஸோ ஒரு மாதிரி க்ளோஸராக வந்து பார்த்திங்கன்னா அதோட டைவர்ஜன்ஸ் முடிஞ்சிருந்தது. பார்க்கலாம். பட் நாளைக்கு இந்த 1000 ரூபாய் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம் தான் ஒரு நாளைக்கு அப்படின்றதுனால ஒரு வால்டாலிட்டி மார்க்கெட்டில் வந்து தாராளமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆப்ஷன் செயினில் சென்செக்ஸ்க்கு பார்க்கும்போது நியராக 81,300 அர்த்த மணி இருக்குது. மேலே ஒரு 1000 பாயிண்ட் கீழே ஒரு 1000 பாயிண்ட் கேம் இருக்கும். அண்டு ஐவி பார்க்கும்போது கீழே போனாலும் ஏறுது அண்ட் மேலே போனாலும் ஏறுது அப்படின்றது தான். ஸோ இதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா வாலட்டைல் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஒரு 81,000 கிட்ட வந்து எக்ஸ்பைரி ஆகலாம் அப்படின்றது தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 80,800 இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இஓடி வந்து இறங்கியிருக்கு. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா டே முடிகிற வரைக்குமே ஒரு 2,35,000 குவான்டிட்டி வந்து அப்படியே இருந்தது. ரொம்ப வந்து ஸ்டாக்னண்ட்டாக. ஓகேங்களா? ஏன்னா இன்னையோட மார்னிங் வந்து ஸ்ட்ராடல் பேர் வந்து ஸ்டார்ட் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த 80,800 80,700 80,900 அப்படின்றதுனால தான். மேபி அதனாலேயும் தெரியல அங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இங்கே கூட பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் வை 1000 கணக்கில் இருக்கும். ஓகேங்களா? பட் சின்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடுச்சு அது வந்து ப்ராப்ளம் இருக்காது. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு ஒரு தடவை
இந்த 80,800 80,900 80,700 கிட்டலாம் ஒரே ஒரு தடவை போகும்னு நினைக்கிறேன். போனாலும் சொல்கிறது கிடையாது. பட் ஐவி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னால் நாளைக்கும் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ரொம்ப கஷ்டமாக இருக்க வாய்ப்பு. அண்ட் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப மோசம். 24,600 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹெவியாக இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 22 லட்சம் தான் இருக்குது. இது 65 லட்சம் 70 லட்சம் கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காலையில் மார்க்கெட் இறங்கும்போது கால் செல்லிங் ஹெவியாக இருந்தது. மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது அப்படியே வந்து புட் செல்லிங் வந்து ஹெவியாக இருக்குது. வேறு எதுவும் கிடையாது. 400 பே பண்ணியிருக்காங்க ஸ்டாடல் அப்படின்றதுனால ஈஸியாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு வால்டைலாக இருக்கும். ஸ்கியூவும் அதே தான் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் மார்க்கெட்டுக்கு இன்னும் தெரியல. இன்றைக்கி நைட்டு யூஎஸில் நியூஸஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் டேட்டா வர இருக்குது. அண்டு ஃபெட் சேர்மன் பவுல் பேசுகிறாப்புல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் எஸ்எக்ஸ் நிஃப்டி ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 பாயிண்ட் க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுன்ட்டு. அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். அப்போ செக் பண்ணுங்கள் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஸ்லைட்டாக நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் செக்லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.25% மேலே ஏறி இருக்குது. இன்றைக்கி என்னென்னா மார்னிங் நல்லா ஏறிச்சு. அகெயின் அந்த மார்னிங் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10-11 மணிக்கு இறங்குச்சு. அகெயின் 11 மணிக்கு மேலே நல்லாவே ஏறிடுச்சு. பயம் கால் சைடில் இருக்குது அப்படின்றது வந்து இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் த டேயில் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மார்க்கெட் இறங்கும்போது கால் அதிகமாக செல் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது அந்த கால் செல்லர்ஸ் வந்து ட்ராப் ஆகிட்டாங்க அப்படின்றது எண்ட் ஆஃப் யூஓடி வரையுமே தெரிஞ்சுது. அதுதான் நம்ம இங்கே ஐவிலையுமே பார்த்தோம். இப்போ கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு சப்போஸ் ஷார்ட் கவர் ஆகுது அப்படின்னா ஹெவியாக வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் பை பண்ணப்படும். அப்படி பை பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியா விக்ஸ் கம்மியாகும். இந்தியா கம்மியாகுது அப்படின்னாலே பவர்ஃபுல்லாக கால் சைடு எல்லாம் மேலே வந்து ஷார்ட் கவர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை மார்க்கெட்டில் பெருசாக வந்து குளோபல் மார்க்கெட்டில் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து வால்டைல் நடக்கும். ஸோ இந்தியா விக்ஸும் ஏறுது, இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பை இல்லாமல் ஏறுது அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எப்போ வேணால் டொம்முன்னு மார்க்கெட் வந்து கீழே விழலாம். நிஃப்டி ஸ்டாடல் ஒரு 427க்கும் அண்ட் சென்செக்ஸ்க்கு ஒரு 1023 இருக்குது. ஸ்கியூ வந்து வால்டைலாக தாங்க இருக்குது. ஸோ எந்த டேரக்ஷன்ன்றது இது வரையும் கிளியராக இல்லை. அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐ அண்ட் லோஸ் எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி இறங்கியிருக்கு அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்டும் ஒரு 9 பாயிண்ட் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால சின்ன ஷார்ட் நிஃப்டியில் இருக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. இது சின்ன ஒரு லாங்காக இருக்கலாம். மிட் கேப் நிஃப்டி ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டு இறங்கியிருக்கு. மேபி இது சின்ன ஒரு லாங்காக கூட இருக்கலாம். மிட் கேப் நிஃப்டி த்ரூ அவுட் டே வந்து ரெசிலியண்ட்டாக இருக்க தான் பார்த்துட்டு இருந்தது. எஸ் ஆஃப்கோர்ஸ் லாஸ்ட் மந்த்லேருந்தே மிட் கேப் நிஃப்டி ரொம்ப நேரமாகவே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற தான் ட்ரை பண்ணியிருந்தது. பார்க்கலாம் அதுக்கு பிரேக் அவுட் பெருசாக கிடைக்கிற பட்சத்தில் நல்லா போகும் அப்படின்றது நான் நம்புகிறேன். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி சேம் தான். அண்ட் மிட் கேப் நிஃப்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. புட்டில் இன்றைக்கி நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மார்க்கெட் மார்னிங்கே ஒரு சைடு நல்லா இறங்கவே. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட்டை வந்து பிளான் பண்ணி மார்க்கெட்டை வந்து மேலே ஏற்றிருக்காங்க. அதனால் புட் செல் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றது இந்த பிசிஆர் மூலமாகவே தெரியுது. இப்போது குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரெட்டில் இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும் இல்லை, யூரோப் மார்க்கெட்டே ஒரு மாதிரி வந்து ரெட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சமாக. அண்ட் இன்றைக்கி யூஎஸ் இம்பார்ட்டன்ட் டேட்டா வருது. அண்ட் ஃபெட் சேர்மன் வந்து இன்றைக்கி நைட்டு பேசுகிறாப்புல. அது கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. நாளைக்கும் மார்க்கெட்டில் எக்ஸ்பைரி வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஏதோ பேக்ரவுண்டில் இருக்கும் அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். எதுக்கு இவ்வளோ வந்து ப்ரீமியம் வந்து கொடுக்குறாங்க ஒரு நைட்டுக்கு? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட் அப்படின்றது 20,000 ரூபா ப்ரீமியம். ஓகேங்களா? ஸோ கஷ்டம்தான். இவ்வளோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ இருக்குது, இல்லைன்னா வந்து இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்டிங் ஹியூஜ் ரேலி. எனக்கு தெரிஞ்சு ஒன்று மேலே போகலாம், இல்லை கீழே வரலாம். இது நாளைக்கு நான் சொல்லலை. ஸோ ஏன்னா கண்டினியூஸ் டேஸாக நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி ஒரு மாதிரி ப்ரீமியமே இழக்காமல் மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியத்தை வந்து ஹோல்ட் பண்ணுது அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கன்க்ளூஷனாக பார்க்கும்போது பெரிய ட்ரெண்டு வந்து எந்த பக்கம் அப்படின்றது வந்து இது வரையும் தெரியலை. ஏன்னா ஸ்கியூமே ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் லாஸ்ட் 2 டேஸாக வால்டைலாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ குளோபல் மார்க்கெட்டே இறங்கிட்டு இருக்குது. அண்ட் இந்தியா விக்ஸும் ஏறுது, கிரிப்டோவும் ஃபாலோ ஆகிட்டு இருக்குது அப்படின்றதுனால சென்டிமெண்ட் பெருசாக வந்து ஒரு புல்லிஷ் சைடு இல்லை. பட் இன்றைக்கி மார்க்கெட் ஏறினது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் சைன் அப்படின்றது மாதிரி கூட சொல்லிக்கலாம். பட் இன்னுமே வந்து கிளியராக எந்த சைட் ட்ரெண்டு போகும் அப்படின்றது வந்து சொல்ல முடியல.
ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.